கரெக்டா போடுறா. ஒழுங்கா தாண்டா போடுறேன். நீ மட்டும் எப்படிடா போடுற? ஒழுங்கா நீயும் போடுறா. நான் இப்படி தாண்டா போடுவேன். அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா? இவன் கூட எத்தனை தடவை விளையாட கூடாதுன்னு இருக்கான். வா போலாம். இது ஒரு சாதாரண கதை, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான கதை. எப்படியோ லவ் பண்ணுற இந்த காலத்தில் இப்படியும் ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கிறான். 2 பேர் வீடு பக்கத்தில் இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஃபோன் பேசுவாங்க. இது ஒரு அழகான ஸ்டோரி. இருடா, வந்ததோட பார்த்துட்டு போயிடலாம்டா. மணி எத்தனை? மணி 8:45டா. 8:45 ஆச்சுல. 9 மணிக்கு ஃபோன் அடிப்பாடா. ஃபோன் அடிச்சு நான் எடுக்கிறேன்னா எப்போ ஃபோன் அடிப்பானே தெரியாது. அவன் நிலமை எனக்கு புரியுதுடா. கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. அவள் வந்துகிட்டு இருக்காடா. வந்ததோட பார்த்துட்டு போயிடலான்றேன். டெய்லி தானே பார்த்துட்டு இருக்க? டெய்லி தானே வந்துட்டு இருக்கோம். வாரத்தில் 2 நாள் தான்டா ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி எடுக்கலாம், எப்போ ஃபோன் பண்ணுவானே தெரியாது. சரி வா போகலாம். இப்போ கூட பாரு, அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆள் கூட பேசணுங்கிறதுக்காக 9 மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வரான். மனசே கேட்கல எனக்கு. உட்காந்துருக்கான் பாரு. வாரம் உனக்கு இதே வேலையாக போச்சு. ஹலோ, வண்டியா? 8:30க்கெலாம் ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். 9 மணி ஆயிடுச்சு. வெளியே வேற போயிட்டேனா? நீ ஃபோன் பண்ணணுன்னு அவசரமாக ஓடி வந்தேன். பயந்துட்டேன். இந்த வாரம் ஃபோன் பண்ண மாட்டேன். லவ் யூ. இந்த வாரம் எப்படி போச்சு? சகரி கரி சகரி கரி நீ பாரி சகரி கரி சகரி கரி. சனி ஞாயிறு ஆனானே என் மச்சானை கையிலே பிடிக்க முடியாது. சகரி கரி வாரத்தில் மீதி நாள்லாம் எப்படி போனாலும் இந்த 2 நாள் இப்படி தான் போகணும். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் குரலை கேட்குறதுக்கு. சரி நான் வீட்டுக்கு போகணும். அம்மா கூப்பிடுறாங்க. ஆட்டோ வேற வந்துருச்சு. போகணும்ல. 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரில. இப்படின்றக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் இந்த உனக்காக வெயிட் பண்ணுறது 5 நாள் தான் போக மாட்டேங்குது. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் ஃபோனே தர மாட்டாங்களே. அந்த 5 நாளில் தான் நம்ம 2 நாள் பேசின பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இங்கே வந்தால் தான் பேச முடியும். எனக்கு போகவே மனசு இல்லை. சீக்கிரமாவா பேசலாம். நான் போய் தானே ஆகணும். சீக்கிரமா வந்துடுறேன். உன்னை விட்டு எங்கடா போகிறேன்? மிஸ் யூடா. பாய்.
ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன். எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், விடுவாங்களான்னு தெரியல. விட்டாங்கன்னா நான் மெசேஜ் பண்ணுறேன், நீ வாடா. என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அவள் போன வாரம் சொல்லிட்டு போனதுலேருந்து எப்படா பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக மெசேஜ் பண்ணிட்டா. என்னால் அடிக்கடி பார்க்க முடியலனா கூட இந்த மாதிரி எப்பயாவது பார்க்குறோம்ல, அதே ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி எப்பயாவது பார்க்குறவங்களுக்கு தான் இந்த எக்ஸைட்மெண்ட் என்னென்னு புரியும். அவளை எப்படியாவது ஒரு வாட்டி பார்த்தோம், கிளம்பி போய் அவள் கூட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்த நாட்கள் இப்போ ரொம்ப கிட்ட இருக்குது. இந்த மாதிரி நிறையா வாட்டி ஆயிருந்தாலும் இந்த முறை ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. 1 மணி நேரமாக வெயிட் பண்ணி வரல. ஹலோ, சொல்கிறா. என்னடா போனியே, பாத்தியாடா? ரொம்ப நேரமாக பார்க்கில் வெயிட் பண்ணி பார்த்தேன்டா, ஆனால் வரவே இல்லை. சாட் பண்ணி பார்த்தேன், மெசேஜும் பண்ணல. அதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். விட்றா, ஃபோன் கிடச்சிருக்காதுடா, அதனால் மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டா. நீ வீட்டுக்கு போ, பார்த்துக்கலாம். மெசேஜ் பண்ணுவா. சரிடா. மற்ற நாளும் உன்னை பார்க்காம தான் இருப்பேன். ஆனால் ஒன்றும் தெரில, இப்போ உன்னை பார்க்க வந்துட்டு பார்க்க முடியலையா, அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. என்ன சிச்சா, நைட்டு ஏதோ கத்தினியாமே, என்ன பிரச்சனை? சித்தி சொல்லுச்சு. அந்த கர்மத்தை வேற ஏன்டா கேட்குற? மானமே போச்சு. அந்த தங்கச்சிக்காரி பண்ண காரியம் இருக்கே, தசார் பையன் இருக்கால. ஆமாம், இப்போ அவனுக்கு என்ன? அவன் கூட தான் 2 வருஷமாக அவன் தங்கச்சி பேசி சுற்றிட்டு இருந்திருக்கா. நேற்று 2 பேரும் வெளியே கிளம்பியிருப்பாங்க போல். அப்போ தான் அவங்க மாமிக்காரி பார்த்து பிடிச்சிருக்கா. எவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்கா பாரு. என்னை வர கோவத்துக்கு அவளை. ஏன் சிச்சா, அவன்லாம் ஒரு ஆள், இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க? விடு, நான் என்னான்னு பேசிட்டு அவன்கிட்ட கூப்பிட்றேன், நீ வை. என்னப்பா, இவ்வளோ நாள் தங்கச்சி கூட பேசி பழகிருந்துருக்கா போல. இது கூட தெரியாமல் நாங்களாம் இருந்திருக்கோம் பாரு. அவள் தான் வயசில் சின்ன பொண்ணு,
யார் யார் கூட பேசி பழகணும்னு தெரில. நீ அவளோட வயசில் மூத்தவன் தானே, உனக்கு கூடவா தெரில யார் கூட பேசி பழகணும்னு? இனிமேல் அவளே மெசேஜ் பண்ணாலும் நீ மெசேஜ் பண்ணக்கூடாது, அவளே பேசினாலும் நீ பேசக்கூடாது. இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஏதோ தெரிஞ்ச பையன் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன், புரியுதா? நானும் ஒன்று 2 வருஷமா ஏதோ தெரிஞ்ச பையன் கூப்பிட்டு சொல்கிறேன், இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, பார்த்துக்க. இதுக்கப்புறம் என்னை மீறி எப்படி பேசணும்னு பார்க்குறேன்டா. என்ன இவன் ஃபோனே எடுக்க மாட்டான்? காலையில் எத்தனை வாட்டி ஃபோன் அடிக்கிறது? சாரே, டேய் ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? நேற்றுலேருந்து ஃபோன் அடித்தானே எடுக்க மாட்ற, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்ற. என்ன அவன் அடித்தாலா இல்லையா? நேற்று போன விஷயம் என்னாச்சு? என்னடா காயம்? டேய் ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? உனக்கு என்னடா ஆச்சு? சொல்கிறா, இப்போ சொல்ல போறியா இல்லையா இப்போ என்னாச்சுன்னு? அவங்க அண்ணன் வந்து என்னை மிரட்டினதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மாதிரி பேசிட்டானா, அதான் ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ அதுக்கப்புறம் மெசேஜே பண்ணல. சொல்கிறா பார்த்துக்கலாம். ஃபோன் கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களை இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இவனுக்காக. அதை நினச்சா கஷ்டமாக இருக்குது. கீழ்த்தனமான ஒரு எண்ணம். உங்க குடும்பத்துல எல்லாமே அப்படியா, நீங்க மட்டும் அப்படியா? அப்படிதாண்டி இருப்பேன். உங்க அப்பா அவரு, நீ ஒரு இவர். மேகங்களே சூழ்ந்திடும் போதே நானும் அங்கே பார்த்திருந்தேன், காத்திருந்தேன். இருளினிலேயே நானும் ஏங்க கனவுகள் காணும் நேரம் வாழ்வில் இன்று வருமா, தருமா, தகுமா? நினைவுகள் சாயும் போது ஏக்கம் வந்து எழுமா, பெருமா, தொடுமா? சரி சரி வைக்கிறேன். என்னாச்சுரா? போன வாரம் சனிக்கிழமை ஆளை பார்க்க வேண்டியது, இந்த வாரம் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும்டா. ஏன்னா சொல்லி போகாமல் தான் கோச்சிப்பாடா ஆள். கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். நான் டெய்லியும் போய் ஆளை பார்த்துட்ருக்கேன், எனக்கெல்லாம் அழுத்துருச்சு. உனக்கும் பழகிடும். சரி வெளியே போமா? போகலாம். என்கிட்ட ஒரு 100 ரூபா என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குது.
டேய் வெளியே போகிறேன்டா. உன்ட்ட எவ்வளோ இருக்கு? ஏ ஒன்னத்தாண்டா கேட்குறான். டேய் காசு இல்லைடா. சட்டையை பத்திரமா வச்சுக்கோ, மோதிர மாதிரி தொலைச்சிடாத, சரியா? அலைந்தே நானும் உடைந்தே போகும் மனதே யாவும் உனதே. களைந்தே நானும் மறைந்தே போகும் கனவே நீயும் நினைவே. உணர்ந்தேன் நானும் அருகே போகும் நிழலே நீயும் தனியே. துணிந்தேன் நானும் எழுந்தேன் மீண்டும் விழுந்தே போகும் நிலையே. கனவில் காணல் நீரது காணும் போறது. வெளிச்சம் தேடி வருகின்ற இந்த ஒரு மாதமும் நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனால் ரீப்ளேவே வரல, அவளுக்கு ஃபோன் கிடைக்கிறாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஒரு மாதிரி வாழ்க்கையில் ஸ்டெக்கான மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு ஹோப் இருந்துச்சு, கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவான்னு. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில். சரி அங்கேயே இரு, போயிடாது, எங்கேயே போயிடாது, நான் வரேன். என்னடா என்னாச்சு? வந்து சொல்கிறேன் வை வை. ம். அசாரு 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 வாடா. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒன்று சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா யார்ட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. என்னதுடா? எங்கள் அப்பா சாயங்காலம் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னார்ரா. வந்தோடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓட்டு தரேன். சரிடா. மச்சான், ஒரு முக்கியமான விஷயம் தான், அவன்கிட்ட தான் சொல்லணுன்னு இருந்தேன். என் ஆள் இருக்கால பிரியா, அவங்க வீட்டில் பேசுனாங்கடா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வேலைக்கு போகிறதுனால அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்க மச்சான். இப்போ எல்லாம் ஓகே தான்டா. நானும் ஓகே தான்டா, இன்டர்வியூலாம் போயிட்டு தான் இருக்கேன். என்ன அவள் கூட பேசாதான் ஒரு மாதிரி இருக்குது. சீக்கிரமே சரியாயிடும் நம்புகிறேன். ஃபோனு தான் வாங்க போகிறோம்ல, கொடுத்துட்டா அவளே பேசுவாள். ஆனால் சில டைமில் தோணுதுடா, அவன் சித்தப்பா சொன்ன மாதிரி நான்லாம் தகுதியான ஆள் இல்லைன்னு. இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் போய் பெருசாக எடுத்துகிட்டு இருக்க. அந்த ஆளே வீட்டில் வெட்டியாக இருக்கான், வேலை இல்லாமல். முதல்ல நீ இந்த மாதிரி இருக்கிறது வாழ்க்கை பிடிக்குமா? தான் ஃபோன் தான் கொடுக்க போகிறோம்ல, எல்லாம் சரியாயிரு விடு. நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, லேட் ஆகாமல் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. ம். ஹலோ, யார்? நான் ஆஃப்ரின் பேசுகிறேன். ஹலோ. ஏய், உனக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணேன், ஒரு மெசேஜ் கூட ரீப்ளே பண்ணல, ஃபோனே கிடைக்கல உனக்கு. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஆ. காலேஜெலாம் முடிஞ்சு இப்போ இன்டர்வியூக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இன்டர்வியூ போயிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரம் வேலைக்கு போயிடுவேன். இனிமேல் பேச முடியாது. ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? ஃபோன் கிடைக்காது. நான் ஃபோன் வாங்கி தரேன், உன் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டேன், அதை வச்சு பேசு. விட்டுறலாம், இதுக்கு மேலே என்னால் முடியாது. இல்லை, எனக்கு புரியல. இல்லைடா, செட் ஆகாது, விட்டுறலாம். செட் ஆகாதுன்னா இவ்வளோ நாள் செட் ஆனது இப்போ செட் ஆகாமல் போயிடுமா? லவ் பண்ணுறதுக்கு வேணால் செட் ஆகும், சேர்ந்து வாழலாம் செட் ஆகாது. 2 வருஷமாக செட் ஆனது இப்போ செட் ஆகாமல் போயிடுமா? என்ன பேசுகிற நீ? நீ தானே சொன்னேன் என் கூட இருப்பேன், எப்பயுமே என் கூட தான் இருப்பேன், பார்த்துக்கிறேன்னு சொன்னல. இப்போ எப்படி வந்து சொன்ன, நான் என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணுனா இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட நீ வெயிட் பண்ணுவேன்னு தான் கால் பண்ணேன். சாரி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஃபர்ட். பாய். அவ்வளோதான், அவ்வளோதான் என் கதை. மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது.
அவளா இப்படி பேசினா 2 செகண்டு கண்ணை மூடி பார்க்குறேன், இதெல்லாம் கனவானு. ஆனால் இல்லை, இதான் நிஜம். இப்போ கூட போய் கெஞ்சி திரும்ப லவ் பண்ண வைக்கலாம். ஆனால் எதுக்காக பண்ணணும்? அப்போ எனக்கு தோணுன மாதிரி அவளுக்கு தோணலையா? இது எப்படியே விட்டுறதான் இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோணுது. இது அவ இல்லை, என்னை சிரிக்க வச்சவ, என்னை தைரியமாக்குனவ. ஆனால் இந்த கதை இப்படியே முடிச்சிருவான்னு கேட்டால் முடியல. நான் சாகுற வரைக்கும், என் நினைவு இருக்க வரைக்கும் அவ குரல் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். மற்ற நாளும் உன்னை பார்க்காம தான் இருப்பேன். ஆனால் ஒன்றும் தெரில, இப்போ உன்னை பார்க்க வந்துட்டு பார்க்க முடியலையா, அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது.